ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீலன் தமிழ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்த் மேக்ஸ் அதாவது 10th மேக்ஸில் எப்படி பாஸ் ஆகுது, அதாவது 40 மார்க் எப்படி எடுக்கிறது, 60 மார்க் எப்படி எடுக்கிறது, 90 மார்க் மேலே எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுவும் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம சொல்ல போகிறோம். ஜஸ்ட் 3 ஸ்லைட்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, 3 டப்பாவில் முடிக்க போகிறோம். அந்த 3 டப்பா படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. இது 100% ஒர்த்து தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் இது வேணும்னா இதை மட்டும் படிங்க இருக்கிற எல்லா நாளுமே, ஓகேங்களா? 60 மார்க் வேணும்னா 60 மார்க் தேவையானதை மட்டும் படிங்க. 90 மார்க் வேணும்னா நாங்கள் சொல்றதை மட்டும் படிச்சாலே உங்களுக்கு போதுமானது. அதே மாதிரி இப்போ எனக்கு மேலே வந்து ஸ்லைடு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீலன் தமிழோட ஆப், ஓகேங்களா? ஸோ அந்த வீலன் தமிழோட ஆப் என்னது, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர், அதாவது நீங்கள் இப்போ 10th முடிச்சிருக்கீங்க, 10th படிக்கிறீங்க, ஓகேங்களா? 11th படிக்க போறீங்க. 11th ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் நடத்துவாங்க, புரியாது, ஓகேங்களா? ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, அதாவது தமிழ்லேருந்து எல்லா ஹிஸ்ட்ரி, பிஎம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, ஓகேங்களா, வீடியோ போடலான்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்பில், ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டாஃப் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ வீடியோ மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஓகேங்களா? அதுலேயே எக்ஸாம்ஸ், ஓகேங்களா, குவிஸ் கண்டக்ட் பண்ணுவோம், சண்டே எக்ஸாம்ஸ், ஓகேங்களா, யூனிட் டெஸ்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணுவோம், கேம் வைப்போம் அதுலேயே, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே டேஷ்போர்ட்ஸில் காட்டுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது அந்த ஆப்பில், ஓகேங்களா? மறக்காமல் இந்த ஆப்பை வந்து ஜூன் மாதம் டவுன்லோட் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அப்போ ஜூன் மாதம் டவுன்லோட் பண்ணும் போது இது வந்து ஒரு பே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து 499 காட்டுது, ஓகேங்களா? மேலே இங்கே வந்து 499 காட்டுது. அந்த 499 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்ல போய் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா வச்சுக்கலாம், உங்கள் பேர், உங்களுடைய பேசிக்ஸ் டீட்டெயில் தான் இருக்கும், ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் போய் ஃபில் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 500 பேருக்குள்ளே இருந்தீங்கன்னா, ஓகேங்களா, கம்பல்சரியாக அது வந்து உங்களுக்கு 499 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 900, அதாவது எப்படி 900 அந்த 49 இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதை வந்து 499 அப்படின்னு தராங்க, ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலான்னா, அப்போ பண்ணும் போது கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஒரு 9 ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது 499 ஒரு 9 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த இதில் இருங்க, மறக்காமல் கூகுள் ஃபார்ம் லிங்கை சைன்இன் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் 40 மார்க் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 40 மார்க் எடுக்கிறதுக்கு 10th மேக்ஸில் நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மார்க் படிக்கணும். அதாவது 14 1 மார்க் இருக்குது நம்மளுக்கு புக் பேக்கில். அதாவது புக் பேக்கில் புக் மொத்தம் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ கேட்பாங்க, 14 1 மார்க் கேட்பாங்களா? அந்த 14 1 மார்க்கில் புக் பேக் மட்டும் படித்தாலே போதும், உங்களுக்கு 12 1 மார்க் வந்துடும். அப்போ 12 மார்க், 14ல் 12 மார்க் எடுத்துரு. கிராஃபு, ஜாமண்ட்ரியில் நீ என்ன படிப்ப, 2 டேஞ்சன்ட் படிப்ப. ஸோ 2 டேஞ்சன்ட்னா இருத்தோடு கோடுப்பா, ஓகேங்களா? தமிழ் மீடியம் நீங்களும் கேட்டீங்க. 1 மார்க்னா 1 மதிப்பெண் வினா. ஜாமண்ட்ரினா ஓகேவா? ஸோ ஜாமெண்ட்ரி அண்ட் கிராஃப்ல நீங்க என்ன படிப்பீங்க, ஒன்று டைரக்ட் இன்டைரக்ட் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா நேச்சர் ஆஃப் தி ரூட்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, 2 ஈக்குவேஷன் இருக்கு, ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டால் எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா, இந்த நேச்சர் ஆஃப் தி ரூட்ல இருக்கிற ஒரு ஈக்குவேஷனும் 2 ஈக்குவேஷன். ஏன்னா ஒரு வருஷம் பப்ளிக்ல ரெண்டுமே அதே மாதிரி கேட்டாங்க, வாய்ப்பில்லை, ஓகேங்களா? இன்டைரக்ட் டைரக்ட் ஒன்று கேட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டுத்துல இருந்து ஒன்று கேட்டுருவாங்க. ஸோ ரெண்டுத்துல நீங்க எதனா ஒன்று படிங்க, போதுமானது. ஸோ இப்போ அது முடிஞ்சிச்சு. கிராஃபு, ஜாமெண்ட்ரியில் 16 மார்க் வாங்கிட்டேன். இங்கேயே என்ன ஆயிடுச்சு, 28 மார்க் ஆயிடுச்சு. அப்புறம் எக்ஸசைஸ் 1.1 எக்ஸசைஸ் 1.2 1.1ஓட எக்ஸாம்பிளும் தான் பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ் 1.2ஓட எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு 7 மார்க் இருக்கு. 7 மார்க்னா எப்படி சொல்றேன்னா, ஒரு 5 மார்க் வரும், ஒரு 2 மார்க் வரும், இது 2 எக்ஸசைஸ்லேருந்து. அப்போ 7 மார்க் எடுத்துட்டேன். மேட்ரிக்ஸ், அதாவது 3rd லெசன்ல இருக்கிற மேட்ரிக்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா கம்பல்சரியாக ஒரு 2 மார்க் இருக்கு, ஒரு 5 மார்க் இருக்கு. அப்போ அதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே செகண்ட். ஸோ மேட்ரிக்ஸில் ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். அப்புறம் ப்ராபபிலிட்டியில் இருக்கிற 2 மார்க் 5 மார்க் வரும், ஓகேங்களா? ப்ராபபிலிட்டியில் 8.3 8.4 இந்த 2 எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸும் நீங்கள், அதாவது ப்ராபபிலிட்டி வரும், ஓகேங்களா? காயின் சம் இருக்கு, டை சம் இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு, பால் சம் இருக்கு. ஸோ இது அப்புறம் என்எஸ்எஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கு. இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா ஒரு 7 மார்க் எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்க எடுத்தாலே உங்களுக்கு 49 மார்க் வரும், அவார்டு ஆகும், ஓகேங்களா?
ஸோ இந்த 49 மார்க் வந்துடும் ஓகேங்களா. நான் ஏன் 40 மார்க் அப்படின்னு போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை அங்கே போய் சில்லி மிஸ்டேக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் பண்ணும்போது உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இங்க 49ன்னு இருந்தோம், நாங்க 40 பிளஸ்ன்னு போட்டேன் தம்ப்நெயில்ல ஓகேங்களா. ஸோ தம்ப்நெயிலை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. எதுக்கு 40 மார்க் மேல எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்ப இது வந்து 40 மார்க் மேல எடுக்கிறவங்களுக்கு இதுக்கு இதையே 60 மார்க் எடுக்கிறவங்க படிக்கணும் ஓகேங்களா. ஸோ இது கூட என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. ஸோ இது கூட என்ன பண்ணணும்னா சாப்டர் 4ல 4 தியரம் இருக்கு. 4 தியரம் என்னது? ஆங்கிள் பைசெக்டர் தியரம், அப்புறம் தேல்ஸ் தியரம், பித்தகரஸ் தியரம், அப்புறமேட்டு கன்கரண்ட், ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட், அந்த 4 தியரத்தை நீங்க படிக்கணும். அந்த 4 தியரம் படிச்சா ஒரு 5 மார்க் உங்களுக்கு அவார்ட் ஆயிடும். அப்புறமேட்டு சாப்டர் 3ல ஸ்கொயர் ரூட் ஜிசிடியும் ரெண்டுத்தையும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒரு 5 மார்க். அதாவது ஸ்கொயர் ரூட் கேட்கறாங்க இல்ல ஜிசிடி கேட்கறாங்க, அப்ப ரெண்டுமே படிச்சிட்டீங்கன்னா ஒரு 5 மார்க். அங்க 10 மார்க் வந்துச்சு. அப்ப 49 ஒரு 10 59 மார்க் வந்துடும். அப்புறம் சாப்டர் 2.1ல இருந்து 2.5குள்ள 2.1ல 6th சம்மா, 2.2ல 3, 4, 5, 2.3ல மாட் 2 மார்க் கேட்பாங்க ஓகேங்களா. 2.4ல 4, 5, 6, 2.5ல எல்லாமே, அதாவது 4, 5, 6, 7, 10. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தாலே போதும், ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், அப்புறம் இன்னொரு 5 மார்க்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 10 மார்க்குன்ட்டு நான் பேசிக்கா போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ 10 மார்க் பேசிக்கா போடும் போது ஒரு 2 மார்க்லாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணி எழுதலாம் ஓகேங்களா. 2 5 மார்க் கேட்கலாம், ஒரு 2 மார்க் கேட்கலாம், கேட்காமலையும் போகலாம் ஓகேங்களா. ஸோ ஆனா 10 மார்க் இதுல இந்த எக்ஸசைஸ்ல இருந்து 10 மார்க் கம்பல்சரியா இந்த பாக்ஸ்ல இருந்து வந்துடும். அதே மாதிரி கீழே தேர்ட் லெசன்ல 3.2ல இருந்து 3.5 எக்ஸசைஸ் 3.2ல செகண்ட் சம், 3.3ல இது, 3.4ல லோவஸ்ட் டேர்ம், எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ்னு ஒரு டாபிக் ஓகேங்களா. ஸோ 3.4ல இருக்குது. 3.5ல சிம்பிளிஃபை. இந்த இதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கம்பல்சரியா உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்ப இது வந்து 15, இது வரையும் நம்மளுக்கு 59 இருந்தது. இது ஒரு 10 ஆட் ஆயிடுச்சுன்னா 69 ஆயிடும். இது ஒரு 5 ஆட் ஆயிடுச்சுன்னா 74 ஆயிடும். ஸோ இது வரையும் 74. எக்ஸசைஸ் 8.1ல ரேஞ்ச் மட்டும் பாத்தீங்கன்னா கம்பல்சரியா ஒரு ரேஞ்ச் சம் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்குது நான் பார்த்ததுல. ஸோ அதனாலதான் ஒரு 2 மார்க் போட்டிருக்கேன். 79 ஒரு 2 81 மார்க். அப்புறம் 1.3ல இருந்து 1.5குள்ள 7 மார்க் ஓகேங்களா. ஸோ 1.3ல இருந்து 1.5 ஒரு 2 மார்க் கேட்பாங்க, ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அதுவும் எஃப் நாட் ஆஃப் ஜி படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. 1.5ல எஃப் நாட் ஆஃப் ஜி இருக்கு ஓகேங்களா, அதுதான் 5 மார்க். மீதி இருக்கிறதுலாம் 2 மார்க்ல கேட்பாங்க, 7 மார்க். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 83 மார்க் வரும். ஸோ இது பிளஸ் இது ஓகேங்களா, இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 83 மார்க் வரும் ஓகேங்களா. ஸோ 60 மார்க் மேல எடுக்கிறவங்க எங்கன்னா தப்பு பண்ணுவீங்க நீங்க, ஏன்னா நிறைய படிக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ அப்ப நிறைய தப்பாகும் ஓகேங்களா. ஒருவேளை தப்பு வரலன்னா நீங்க 83 எடுக்கலாம் ஓகேங்களா. ஒருவேளை தப்பு வந்துச்சு நம்ம மறந்துச்சு அப்படின்னா நீங்க 60 மார்க் கம்பல்சரியா 60 மார்க் மேல எடுக்கலாம். ஸோ அதுதான் இதை ஈஸியா படிச்சிருவீங்க நீங்க ஓகேங்களா. 60 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும். ஸோ கஷ்டப்பட்டு வச்சிருங்க. இதோட எல்லா ப்ரூஃபும் ஓகேங்களா, எப்படி சொல்றது, இதுல எந்த சம்ஸ்லாம் டவுட் இருக்கோ எல்லாமே நம்மளோட வீலர் தமிழ்ல 10th மேக்ஸ் பிளேலிஸ்ட்ல ஒரு டேவா போட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா. அதையும் போய் பாருங்க கம்பல்சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா 100 மார்க், அதாவது 90+ எடுக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிஷனலா எக்ஸசைஸ் 5.1ல இருந்து ஒரு 5 மார்க் வரும். அதாவது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அந்த மாதிரி சம்ஸ்ல ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சம் வரும். அப்புறம் 6.3, 6.4 ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு ஒரு சம் வரும். ஷிப்ஸ், செயிலு, லேடரு ஓகேங்களா, டவரு, பில்டிங்கு, இந்த மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுல இருந்துலாம் ஒரு 5 மார்க் வரும். அப்புறம் 7.4 வால்யூம் ஓகேங்களா, ரெண்டு ஷேப்ஸும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. கேப்சல் சம்மு, நாதன் சம்மு, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அப்புறம் எக்ஸசைஸ் 1.1, 1.2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இது ரெண்டு கணக்கு 5 மார்க். இதுலயே ஒரு 23 மார்க். அப்ப இதுல 83, இதுல ஒரு 20 மார்க், 103 மார்க். ஆனா நம்ம 100 மார்க் தாங்க எழுதணும். ஆனா கொஸ்டின் பேப்பர் 100 மார்க் இருக்காது, 120 மார்க் மேல தானே இருக்கும். ஸோ அதுதாங்க 103 மார்க். நீங்க 103 மார்க் எழுதினாதான் உங்களுக்கு 90 மார்க் மேலேயே வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் சொல்றேன், 90 மார்க் மேல வேணும்னா இவ்வளோமா எல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு போங்க மறக்காம ஓகேங்களா. ஸோ இதை படிச்சுட்டு போயிடுங்க. அதே மாதிரி மறக்காம கீழே போய் நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல போய் கூகுள் ஃபார்மை சைன்இன் பண்றீங்க, ஃபில் பண்ணிட்டுங்க ஓகேங்களா. 500 பேர்ல நீங்களும் ஒருத்தர்னா ஆல்ரெடி 300 முடிஞ்சிச்சுன்னு டீம் சொன்னாங்க ஓகேங்களா. இன்னும் 200 தான் இருக்கு. ஸோ 200ல நீங்க ஒண்ணுன்னா உங்களுக்கு 499 ரூபா. அடுத்த வருஷம் டியூஷன் ஃபீஸ் எதுவுமே கட்ட தேவையில்ல ஓகேங்களா. எல்லாமே இந்த ஆப்லயே இருக்கு. ஸோ பாத்துங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க ஓகேங்களா.
ஸோ நம்பி வாங்குங்க. வாங்க, பாய்.